ஹலோ கைஸ், நான் எனக்கு இதை பற்றி பார்க்க போகிறேன். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு லவ் ஸ்டோரி பற்றி தாங்க இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் உங்கள் சப்போர்ட் எனக்குன்றதை கொடுங்க கைஸ். கதையோட பேர் பார்த்திங்கன்னா அபியும் நானும். பொதுவாக எல்லா பசங்களுக்கும் லாங் ரைடு அப்படின்றது ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. அந்த மாதிரி தான் லவ்வர் கூட லாங் ரைடுனா சொல்லவா வேணும். எனக்கு அப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு, சொல்கிறேன் கேளுங்க. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நாங்கள் 2 பேரும் ஃபோனில் பேசும்போது 1லேருந்து 1:15 வரைக்கும் நாங்கள் பேசுகிறது வழக்கமாக இருக்கும். அப்படி ஒரு நாள் பேசிக்கிட்டு இருக்கும்போது அவள் திடீர்னு என்கிட்ட கேட்டாள். என்ன கேட்டான்னா, மணி கம்மிங் சண்டே நீ ஃப்ரீயாடா அப்படி சொல்லி கேட்டாள். நானும் கேட்டேன், ஆமாம்மா ஃப்ரீ தான், என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்டேன். இல்லைடா ஒன்றும் இல்லை, சும்மா தான் கேட்டேன் அப்படின்னு சொன்னான். அடிச்சு உன்னை பற்றி எனக்கு தெரியாதா, அதான் வந்துருச்சுல, வாய் வரைக்கும் வந்துருச்சுல, கேட்குறதுக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஒன்றும் இல்லை மணி, உன் கூட எனக்கு லாங் ரைடு போகணுன்னு ரொம்ப நாள் ஆசையாக இருக்குது, முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாள். அட பைத்தியமே, இதை சொல்கிறதுக்கு தான் இவ்வளோ நாள் தாங்கிக்கிட்டு இருந்தியா? நானும் உன்னை சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்கு எப்போன்னு தானே காத்துக்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலி நானே இதை கேட்டிருக்கணும், எனக்கும் கொஞ்சம் தயக்கமாக தான் இருந்துச்சு, அதனால தான் நானும் கேட்கல. சரி பரவாயில்ல, நீயே கேட்டுட்டல அப்படின்னு நான் சொன்னேன். சரி லாங் ரைடு தானே, எங்கே எப்போன்னு மட்டும் சொல்லு போகலாம் அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு அவள் சொன்னால், நோ 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 இல்லை, எனக்கு தேவை லாங் ரைடு தான்ப்பா, ஆனால் எங்கே எப்படின்லாம் நீ தான் முடிவு பண்ணிக்கணும், அது உன்னோட சாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டா. சரி விடு, நானே பிளான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு கண்டிஷனா என்னடா அப்படின்னு சொல்லி கேட்டான். ஒன்றும் இல்லை, நீ வெளியில் வரணுன்னா உங்கள் வீட்டில் பெர்மிஷன் வாங்கணும், முடியுமா? நீ பெர்மிஷன் வாங்கிட்ட அப்படின்னா கண்டிப்பாக நான் உன்னை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு நான் சொன்னேன். பெர்மிஷன் தானே, சரி விடு நான் பார்த்துக்கிறேன். என்ன சொல்லி பெர்மிஷன் வாங்குவேன்? நான் எதையோ சொல்லி பெர்மிஷன் வாங்குறேன்டா, உனக்கு என்ன, நான் வரணும்ல, சரி ஓகே அப்படின்னு அவன் சொன்னதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, சாட்டர்டே மார்னிங்கே எழுந்திரிச்சு என் பைக்கை சர்வீஸ் பண்ணிவிட்டு, பைக்கு எல்லாமே கரெக்டாக, பிரேக் எல்லாமே கரெக்டாக இருக்கா எல்லாம் செக் பண்ணிவிட்டு, அவளுக்கும் சேஃப்டி அசசரிஸாக அவளுக்கும் சேர்த்து ஒரு ஹெல்மெட் வாங்கிட்டு நான் சேஃப்டி அசசரிஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நைட்டு எனக்கிட்ட சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு தூக்கமே வரலைங்க. ஏன்னா ஃபுல் எக்ஸைட்மெண்ட், லவர் கூட வெளியே போகிற லாங் ரைடு போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸைட்மெண்ட்லேயும் இருந்ததுனால எனக்கு தூக்கன்றது சுத்தமாக வரல. அப்படிங்கிற பட்சத்தில் நான் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன்னா, ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே இல்லை ஒரு பாட்டு கேட்டுக்கிட்டே போனால் எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரியான ஒரு நம்ம ட்ராவலுக்கு ஏற்ற மாதிரியே சாங்கை டவுன்லோட் பண்ணி வைப்போம்னு சொல்லிட்டு நான் சாங் அப்பெல்லாம் டவுன்லோட் பண்ணிகிட்டு இருந்தேங்க. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே தூக்கம் வரலன்ட்டு தூங்கிட்டேன். அதுக்கு முன்னாடி அலாம் வச்சுட்டு தான் தூங்கினேன். 5:30க்கு அலாம் வச்சேன், ஆனால் 5 மணிக்கு எந்திரிச்சு அந்த அலாமை ஆஃப் பண்ணிட்டேன். ஏன்னா அதுக்கப்புறம் தூக்கம் வரல. அதுக்கப்புறம் 6 மணிக்கு ஷார்ப்பாக அவங்க வீட்டு முன்னாடி போய் நின்ட்டேங்க. அவளும் கிளம்பி வந்தா. அப்படியே எப்படி இருந்தான்னா ஒரு தேவதை மாதிரி இருந்தாள், அவ்வளோ அழகாக இருந்தாள். சரின்ட்டு அவளை பைக்கில் சரி போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு, போகலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் அப்படி கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா அவளுக்கு வந்து ஏர்பாட் எடுத்துகிட்டு நான் ஒரு சைடில் ஏர்பாட்டும் அவகிட்ட ஒன்றும் கொடுத்துட்டேன். அப்புறம் என்ன அப்படி லாங் சாங் ஓடிக்கிட்டே இருக்குது, நாங்களும் போயிட்டே இருக்கோம். கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு 1 hour கழித்து பார்த்திங்கன்னா ஈசிஆரை தாண்டிட்டோங்க. ஈசிஆர் தாண்டினதுக்கப்புறம் நோ டிராஃபிக் சவுண்ட், நோ ஹார்ன் சவுண்ட், ஒன்லி ஃபீல் த லவ் மியூசிக் மட்டும்தான் ஓடிட்டுருக்கு. ஸோ இது வரைக்கும் அப்படியே போயிட்டு இருந்தப்போ, அது வரைக்கும் எங்கே போகிறோம் என்ன ஏதுன்னு கேட்காதவ ஒரு போர்டை பார்த்தோன்னே கேட்டா பாருங்கள், கேட்கக்கூட இல்லை, பார்த்தா அவ்வளோதான், பார்வையிலே ஸ்டன் ஆகிட்டேன். அது என்ன போனால், பாண்டிச்சேரி தங்களை அன்புடன் வரவேற்கிறது அப்படின்னு ஒரு போர்டு இருந்துச்சுங்க. அவள் பார்க்குறத நானும் சைடு மிரரில் பார்க்குறேன், சைடு மிரரில் அவள் என்ன பார்க்குறா, பார்த்தோன்னே அவள் கண்ணை பார்த்தோன்னே நான் ஸ்டன் ஆகிட்டேன். அவள் அப்படி கேட்குறா, கண்ணாலே கேட்குறா, இப்போ நம்ம எங்கே போகிறோம், என்னை எங்கே கூட்டிப்போம் அப்படின்னு சொல்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கா. அவள் கண்ணை பார்த்தோன்னே நான் ஸ்டன் ஆகிட்டேன் இல்லையா. ஸோ அப்புறம் என்ன ஆச்சுன்னா, மண்டைகளை சேவ் பண்ணி வச்சுருந்த டெஸ்டினேஷனை மறந்துட்டேன். அப்புறம் எப்படியாவது சமாளிக்கணுமே, அவன் முன்னாடி ஃபோன் எடுத்துகிட்டு மேப்பை போட்டுக்கிட்டு இருந்தா அது நல்லா இருக்காதுல்ல. ஸோ நான் என்ன பிளான் பண்ணேன்னா, அபி என்னடா, இல்லை அபி இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருக்கோம்,
எனக்கு கொஞ்சம் பசிக்குது, சாப்பிட்டு போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். சரிடா போகலாம் அப்படின்னு சொன்னான். சரி போகலான்ட்டு போய் உட்கார வச்சுட்டு நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு, அதுக்குள்ளே நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வர்றதுக்குள்ளே நீ எனக்கு பிடிச்சதை நீ ஆர்டர் பண்ணி வை, சேர்ந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னேன். சரிடா நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டேங்க. ஆக்சுவலி நான் ரெஸ்ட் ரூம் போனது எதுக்கு, டெஸ்டினேஷனை மண்டைக்குள்ளே ஏற்றுறதுக்கு தான். அதாவது மேப்பை போட்டு பார்த்துட்டு இன்னும் எத்தனை கிலோமீட்டர் காட்டினா இன்னும் 15 கிலோமீட்டர் போகணுன்னு சொல்லி போட்டுருந்துச்சு. ஸோ அந்த டெஸ்டினேஷனில் இருக்க வழியெல்லாம் மண்டைக்குள்ளே ஒரு வழியாக ஏற்றினதுக்கப்புறம் அப்படியே கேஷுவலாக அப்படியே போனேன். அங்கே போய் பார்த்தா எனக்கு பிடிச்ச மாதிரியே ஆர்டர் பண்ணி வச்சுருக்கேன். ஏன் ஆளாச்சே, அப்படி தானே இருக்கணும். சரி ஓகேன்னு 2 பேரும் அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்ப ஆரம்பித்தாங்க. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா சந்து வந்து எல்லாத்தையும் கடந்து வந்து போயிட்டு டெஸ்டினேஷனுக்கு பக்கத்தில் வந்துட்டோம். அங்கே வந்து பார்த்தா என் பைக்குக்கு முன்னாடி ஒரு 100-150 பைக் நிற்குது. எல்லாமே கப்புள்ஸ் தான் வந்திருப்பாங்க போல். பைக்குக்கு டோக்கன் போடணுமா, பைக்குக்கு டோக்கன் போட்டுட்டு நாங்கள் 2 பேரும் அப்படியே வாக்கபிள் தூரம் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 1 கிலோமீட்டர் நடந்து போகணும் டெஸ்டினேஷனுக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி என்ன பண்ணுறது, நடந்து தானே ஆகணும். சரின்ட்டு நாங்கள் 2 பேரும் பைக்கு டோக்கன்லாம் போட்டு அப்படியே நடக்க ஆரம்பித்தோங்க. நடந்து போயிட்டு இருக்கும்போதே நான் அவகிட்ட சொன்னேன், கொஞ்சம் தூரம் வர்றதுக்கு முன்னாடி அவகிட்ட நான் சொன்னேன், அபி நான் ஒன்று சொன்னேன் கேட்குறியா அப்படின்னு சொல்லி கேட்டேன். என்னடா சொல்லுடா அப்படின்னு சொல்லி கேட்டா. இல்லை நான் உன் கர்ச்சீஃப் எடுத்துட்டு நான் உன் கண்ணை கட்டிப்பேன்னா நீ என் கையை பிடிச்சிட்டே நடந்து வருவியா, ஓகேவா? சூப்பர்டா, எனக்கு கூட தோணல பாரு. சரிடா நான் கண்ணை கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை கட்டிக்கிட்டேன். நான் அதுக்கப்புறம் அப்படியே கூப்பிட்டு போனேங்க. கொஞ்சம் தூரம் கூப்பிட்டு போனதுக்கப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா எங்களை மாதிரி நிறைய கப்புள்ஸ் நிறையா இருக்காங்க. அப்புறம் அவகிட்ட போயிட்டு ஒரு இடத்துல நிற்க சொன்னேன். அவகிட்ட நான் கேட்டேன், அபி என்னடா? இல்லை அபி நான் ஒன்று சொன்னேன் கேட்பியா? சரி சொல்லுடா. இல்லை எங்களே ஒரு 5 நிமிஷம் மட்டும் நிற்கிறியா? ஐயோ அதெல்லாம் முடியாது, என்னை விட்டு எங்கேயும் போகாத, நான் அதுக்கு ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னான். நான் சொன்னேன், அபி நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணி தரேன், என் கண் பார்வையிலேருந்து நீ விலக மாட்டேன், இங்கே தான் இருப்பேன், நான் உன் கூட தான் இருப்பேன், ஒரு 5 நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னேன். ப்ராமிஸ். சரி ஓகே நான் இங்கேயே நிற்கிறேன், நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டா. ஏன்னா அவ்வளோ நம்புவா என்ன. ஸோ அவளுக்காக நான் எதாவது பண்ணி தானே ஆகணும். நான் என்ன பண்ணேன், அங்கே வந்த கப்புள்ஸ் கிட்ட நான் இந்த மாதிரி நான் சென்னையிலேருந்து வந்திருக்கோங்க, அவகிட்ட நான் சர்ப்ரைஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன், ப்ளீஸ் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்கன்னு சொல்லி ஹம்பிள் ரிக்வெஸ்ட்டாக வச்சேன். அதுக்கு எல்லாருமே கோஆப்ரேட் பண்ணாங்க. சரிப்பா நான் பண்ணுறோன்னு எல்லாரும் சொல்லி வந்து நின்றாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க வாலண்டியராக இந்த மூமெண்ட்டை நான் கேப்சர் பண்ணி தரேன் அப்படின்னு சொன்னாங்க. சூப்பர்ண்ணா தேங்க்ஸ்ண்ணா அப்படின்னு சொன்னேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லி அவங்களும் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே கண்ணில் இருந்து அந்த கர்ச்சீஃப் அப்படியே ரிமூவ் பண்ணேன்னா சுற்றி இருக்கவங்க எல்லாருமே கிளாப் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதை பார்த்தோன்னே ஸோ எக்ஸைட்டட், ரொம்பவே சந்தோஷமாக ஃபீல் பண்ணேன். அவள் கண்ணிலே அதை பார்த்தேன், அவ்வளோ அழகாக இருந்தா, அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருந்தா. எப்பட்றா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதெல்லாம் அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு, இதோட இன்னொரு ஆச்சரியமாக என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி இன்னொன்று இருக்குது அப்படின்னு சொல்லி அவளை அப்படியே கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாரு அப்படின்னு சொன்னேன். திரும்பி பார்த்தா அங்கே ஒரு அழகான வியூ. அதை பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும். அவ்வளோ நாங்கள் போன எங்கே போனோன்னு சொல்லவே இல்லைல்ல, நாங்கள் போன இடம் தான் ஆரவள்ளி. ஸோ த பியூட்டிஃபுல் பிளேஸாக ரொம்ப அழகாக இருக்கும். அதை பார்த்தோன்னே அவள் அப்படியே ஒரு சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கிறா. இப்படி வேறு லெவல்ரா அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலே நான் சர்ப்ரைஸ் ஆகிட்டேன்டா, இவ்வளோ அழகாக இருக்குது பிளேஸு அப்படின்னு சொல்லிட்டு ரசிச்சுக்கிட்டே இருந்தா. அப்புறம் வந்தவங்க அவங்க எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் சொல்லிட்டு அப்புறம் கேப்சர் பண்ணதை நான் வாங்கிக்கிட்டு அவருக்கும் தேங்க்ஸ் சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே இருக்க பார்க்கு எல்லாத்துக்கும் போய் விளாண்டுட்டு அப்புறமா நடக்க ஆரம்பித்தோம் பைக்குக்கு. அப்போ அவன் என்ன சொன்னான்னா, மணி நான் ஒன்று சொன்னால் கேட்பியா? அடிச்சு இதெல்லாம் சொல்லணுமா சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டேன். இல்லை மணி கால் ரொம்ப வலிக்குது, என்ன தூக்கிட்டு போறியா அப்படின்னு சொல்லி கேட்டான். என்ன அது என்னங்க ஏன் அப்படி ரியாக்ட் பண்ணுறேன்னா, நான் 64 kg, அவள் 62 kg, 2 கிலோ தான் டிஃப்ரெண்ட்டு, எப்படி முடியும்? சரி கேட்டுட்டா, இல்லைன்னு சொல்ல முடியுமா? தூக்கிட்டு அப்படியே நடக்க ஆரம்பித்தேன்னா வலிக்குது, ஆனால் பட் வெளியே காட்டிக்கல. அப்படி கொஞ்சம் தூரம் நடந்தேன், கண்ணை பார்த்துக்கிட்டே வந்தேன்.
நானும் அவள் கண்ணை பார்த்துட்டு அப்படியே நடந்துட்டு அப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு சாங் ஒன்று மண்டைக்கில் ஓடிச்சுங்க. ஆக்சுவலி எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் அந்த பாட்டு. கையில் மிதக்கும் காட்டுறாயினி அப்படின்ற ஒரு பாட்டு இருக்குல்ல. ஸோ அந்த பாட்டு தான் மண்டைக்குள்ள ஓட்டிகிட்டு இருந்துச்சு. அவளை அப்படி தூக்கிட்டு போயிட்டு இருக்கும்போது எனக்கு அந்த ஃபீல் தான் கிடச்சிது. ஸோ அப்படியே நாங்கள் போயிட்டே இருந்தாங்க. போயிட்டு பைக் பார்க்கிங்லேருந்து பைக் எடுத்துகிட்டு ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்டோம். நல்லா வயிறார சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு வெளியே வந்தால் மணி அவள் என்கிட்ட கேட்டாள், டேய் சாவி கொடுறா அப்படின்னு சொல்லி கேட்டாள். என்ன பைத்தியம் வளர்ற, சாவி உனக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டேன். அடிச்சு கொடு அப்படின்னு சொல்லி கேட்டான். எங்கே இந்த பைக்கை நீ சைடு ஸ்டாண்டை எடுத்துகிட்டு நீ நல்லா எங்கே நீ இந்த பைக்கை மட்டும் எடுத்து சைடு ஸ்டாண்டை மட்டும் எடுத்துகிட்டு நீ பேலன்ஸ் பண்ணி போடு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அடிச்சு நீ சாவி கொடுறா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பைக்கை அப்படியே வீலிங் அடிக்கிறா. ஓ மை காட் என்னடா அது அப்படின்ட்டு. உனக்கு பைக் ஓட்ட தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவள் போகும்போது அவன் என்ன சொன்னான் தெரியுமா, ஏன் சர்ப்ரைஸ்லாம் நீங்கள் மட்டும்தான் பண்ணுவீங்களா, நாங்கள் பண்ண மாட்டோமா, ஏறி உட்கார்றா அப்படின்னு சொல்லிட்டா. எனக்கு என்ன நடக்குதுன்னே புரியலை. எப்போ அவள் பைக்கை அப்படியே அழகாக எடுக்கிறா, பேலன்ஸ் பண்ணுறா, வீலிங் அப்படியே பைக்கை அப்படியே சுற்றுறா. எப்படி எனக்கு அப்படியே ஒன்றுமே புரியல. நான் மண்டை உடம்பு நின்றுக்கிட்டு இருக்கேன். அவ்வளோ அழகாக பைக் எடுத்து ஓட்ட தெரியுமா, எப்படி இதெல்லாம் என்கிட்ட சொல்லவே இல்லை. அடிச்சு உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு என்னை வச்சு உட்கார வச்சு போயிட்டே இருக்காங்க. போனதுக்கப்புறம் அப்படியே நான் கேட்டுகிட்டே வர்றேன். அவன் எதுவுமே பதில் சொல்லலை. இப்படியே தான் போயிட்டே இருந்தோம். கொஞ்சம் தூரத்துக்கப்புறம் கதை முடிஞ்சு அப்படின்னு சொன்னால் நம்ப மாட்டீங்க. இதனோட செகண்ட் பார்ட் வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதனோட செகண்ட் பார்ட் நான் போடுறேன். ஓகேவா? ஓகே கைஸ், செகண்ட் பார்ட்டில் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் காத்திருங்க.